வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. ஓகே, வடக்குல இருந்து பிரகலாதனும் கிழக்குல இருந்து திவாவும் சொந்த வடக்கு கிடையாது. நான் சொன்ன மாதிரி போன வீடியோக்குள்ள வந்து பார்த்துருப்பேன். அங்கேருந்து பிரிஞ்சு ஒவ்வொரு இடங்களை வந்து கவர் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குது, மக்களோட நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு, அந்த நில பக்கங்கள்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படி சொல்லி வீடியோ கண்டினியூ கொடுத்து கொண்டே இருந்திருந்தோம். இப்போ 2 பேரும் வந்து திரும்ப ஒன்று சேர்ந்துட்டோம். இன்னைக்கு ஒரு உதவி திட்டத்தோட வந்து சந்திக்கிறோம். அதான் உண்மையிலே வந்து நீண்ட நாளைக்கு பிறகுன்னு சொல்லலாம். இப்போ இந்த நிலவரம் இலங்கையில் போய் கொண்டிருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு அண்ணாக்கள் தொடர்பு உண்டு. அதை காட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா தெரியும், ஆஸ்திரேலிய தமிழ் சங்கம் இவங்கள் தான் வந்து, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி. அவங்க ஒன்றா சேர்ந்து இங்கே வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட, அதாவது வெள்ளம் மற்றும் இந்த புயலினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு உலருணவுப் பொருட்கள் வந்து நிவாரணமாக வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆமாம், உண்மையில வந்து நானும் சொல்லி இந்த நிறைய வீடியோவில் வந்து எங்கள் மூலமும் இதை அரேஞ்ச் பண்ணுறோம், நாங்களும் செய்வோம்னு சொல்லி எங்கள் மூலமும் அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இப்போ அண்ணாக்கள் வந்து இந்த தினம் எங்கே வெறியல் பகுதியில் வந்து இதை செய்ய போகிறாங்கன்றதுக்காக வந்து எங்களை தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தவங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து வெளிக்கிட்டோமே. ஆமாம், ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படி சொல்லி ஆஸ்திரேலிய தமிழ் சங்கத்தினால வந்து இது இன்னொரு அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, என் இனத்தின் முன்னேற்றத்திற்கான தன்னலமற்ற பணி அப்படிங்கிற ஒரு அடிப்படை பேரை கொண்டு வச்சு அவங்க இதை பண்ணுறாங்க. இங்கே மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஸோ அந்த அவங்க மூலம் வச்சு தானே இதை பண்ணுறாங்க. யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த குட்டி பொண்ணோட டடா அப்பா தான் வந்து எல்லாமே இங்கே முழுசாக 2 பண்ணி கொண்டு இருக்கிறார் ஓடியாடி. அப்போ அந்த அண்ணா வந்து இங்கேருந்து எங்களை கான்டாக்ட் பண்ணார். அண்ட் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இதை ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு கமிட்டியாக இருக்கிறாங்க தானே, அவங்க அந்த அண்ணா வந்து தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. அவங்க வந்து எங்ககிட்ட கேட்டிருந்த ஒரு ஹெல்ப்பாக வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடக அனுசரணையாக வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக பண்ணித்தாங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது உண்மையிலே மக்களோட நிலவரங்கள் இங்கே எப்படி இருக்குது, அண்ட் உண்மையில மக்களுக்கு வந்து இங்கே நிவாரணங்கள் எந்த அளவுக்கு கிடைக்குது, அந்த நிவாரணம் கிடைக்கிறதுனால அவங்க எந்த அளவுக்கு பலன் பெறுறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் வீடியோவில் காண்பிச்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இன்றைக்கி வெளிக்கிட்டோம். உண்மையில வந்து டைம் போய் கொண்டிருக்கு. நாங்கள் அங்கே போக போகிறோம். போயிட்டு வந்து எத்தனை பேர் கொடுக்குறோம், என்ன பட்ஜெட்டில் செய்கிறாங்க, அண்ட் வந்து யார் யார் செய்கிறாங்கன்றதை நம்ம அப்படி வீடியோவில் சொல்லுவோம். ஸோ வந்து வீடியோக்குள்ள கண்டினியூ போகலாம். வேல்முருகன் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேல்முருகன் ஸ்டோர்ஸில் தான் வந்து எங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அண்ணனோட வீட்டை போயிட்டு அங்கே தான் வந்து பேக் பண்ணி கொள்வாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர்னா சொன்னீங்க நீங்கள் வந்து 150 பேருக்கு வந்து இப்போ தனித்தனியாக பேக் பண்ணுறீங்களா எல்லாமே? இல்லை, தனித்தனியாக எல்லாம். அப்போ ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கிங் வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ பக்கிங் வேலையில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேயிலத்தூள் அது வந்து சொரியா எடுக்காமல் பக்கெட்டாக எடுத்துட்டாங்கன்னு. எவ்வளோ இருக்குது? 200 கிராம். என்னென்ன பேக் பண்ணுறீங்களா சொல்லுங்கள். 1 கிலோ சீனி, 1 கிலோ பருப்பு, கடலை 1 கிலோ, வந்துட்டு இங்கேருந்து திரும்ப வந்து வெறிகளுக்கு போகணும். மோஸ்ட்லி டெய்லி வந்து குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அங்கே போய் கொண்டு தான் நிவாரணம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து குடிப்படல் அப்படியான ஏரியாக்களை வந்து செலக்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஜிஎஸ்மார் வந்துட்டு அந்த பேர் பட்டியல் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அமையத்தான் வந்து அங்கே போய் கொடுப்படுது. அண்ட் இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படி. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே பேக் பண்ணி உள்ள ஏற்றியாச்சு. ஸோ இனிமேல் இங்கேருந்து கிளம்புறது தான் பாக்கி. இது கிட்டத்தட்ட கிளம்புன்னு சொன்னாலும் வந்து எப்படியும் ஒரு 1.5 hour சொன்னால் 2 hours கிட்ட வந்து தேவை. ஆனால் இந்த வாகனம் அப்படிங்கிறதால கொஞ்சம் வேகமாக போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பெருகல் பிரதேச செயலகம் ஸோ வந்து சேர்ந்துட்டோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தோட பொருட்களுமே வந்து சேர்ந்துட்டு, அதாவது நிவாரண பொருட்கள் எல்லாமே வந்து சேர்ந்துட்டுது. ஸோ கொஞ்சம் கூட டைம் தான் எடுத்துகிட்டு 2 hours கிட்ட வந்துட்டு ட்ரைவிங் பண்ணி வந்தாச்சு. ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக லோடு தானே, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் ஓடி வந்துவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து வரிசைக்கு நாங்கள் வந்து நிற்கிறாங்க. நாங்கள் வந்து கிராமத்துக்குள்ளே போகலை, எல்லா பேரையுமே வந்துட்டு இங்கே பிரதேச சேலத்தினோடாக செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பிரதர்? உண்மையிலே வந்து நான் ஆரம்பத்தில் இங்கே வந்து பார்க்கல, ஃபுல்லாக தண்ணி நின்றுதுன்னு. இப்போ நாங்கள் அந்த வெறுகள் கோயிலில் அந்த அதில் இருக்கிற கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து நாங்கள், ஸோ அதிலெல்லாம் மரமட்டத்துக்கு கிட்டத்தட்ட தண்ணி நின்றுருக்கு. அவங்களோட கடையெல்லாம் அப்படியே வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ முடிஞ்சளவு வந்து எல்லாமே வந்து வடிஞ்சு ஓடிட்டு. ஆனால் இருந்தாலும் அவங்களோட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. தெரியும், திரும்ப அவங்க அடுத்த நிலைமைக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தெல்லாம் சரி செஞ்சு வாரன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் காலம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த நிவாரண உதவிகள் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நேம் லிஸ்ட் இருக்குதானே, ஸோ அதனால் அந்த நேம் லிஸ்ட் படியே வந்து கொடுக்குறாங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த டோக்கன் படி தான் வந்து வேண்டிட்டு வந்து அவங்க போகிறாங்க. ஸோ சொன்ன மாதிரியே இந்த ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தினால் நிதியுதவிகள் மேற்கொள்ளப்பட்டு அப்படியே கொடுக்கக்கூடிய மொத்த நிவாரண பொதிகள் வந்து 150 பொதிகள். ஸோ 150 பேரும் வந்து அப்படியே பரிசைக்கிறங்க அங்கே லைனில் இருக்கிறாங்க. அண்ட் இதுகளில் வந்துட்டு உண்மையில் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த குடும்பங்கள் வெவ்வேறையாக பிரிஞ்சிருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்குறாங்க. அதாவது பெருகல் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகள் எங்கெங்கே இருக்கக்கூடியவங்கன்றது வந்து தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட விசாரித்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ வந்து கடைசியில் வந்து நம்ம அவங்கள்ட்ட அதையும் வந்து கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டோக்கன் நம்பர்கள் கொடுக்கறதுனால தான் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், முரண்பாடுகள் இல்லாமல் எல்லாருக்கும் வரிசைக்கு நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் உண்மையில் இந்த பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு டிவிஷனல் ஏரியாக்களையும் வந்து கலெக்ட் பண்ணி தான் கொடுத்து கொண்டிருக்காங்க. அப்படியே இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய பொதிகள் வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்களா. அதாவது உலர்வுணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் உடைகள், அதே மாதிரி மற்ற அத்தியாவசிய பொருட்கள் அப்படி சொல்லி சகலதுமே கொண்டு வந்து இங்கே நிவாரணமாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 பேருக்கான பொதி கொண்டு வந்திருந்தோம். ஸோ வந்திருந்தவங்களில் ஒரு சில பேர் வந்து குறைஞ்சிருந்தவங்க தானே, அதாவது வரலை. ஸோ அவங்கள்ட்ட பொதிகளெல்லாம் வந்து இவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டு இப்படி போக அப்படியே. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பிற்பாடு இவங்களை வந்து கொடுத்து கொள்வாங்களாம். அதனால் இங்கேருந்து பொதிகள் மிகிதம், அதாவது அவங்க மிகிதம்னு சொல்ல முடியாது, அவங்க வராதக்களுடைய பொதிகளை வந்து இங்கே கொடுத்துக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா. தண்ணி வந்த டைம் எங்கே இருந்த நீங்கள்? எதுக்குள்ள காட்டும் கடையா இருக்கு நாங்கள் இது ஃபுல்லாக தண்ணி இந்த பிரிச்சி தாண்டு, அந்த பிரிச்சி தாண்டு, கிடந்த சாமான், பலகை சாமான் எல்லாம் அப்படியே போயிடுது. பிரிட்ஜ் எல்லாம் இப்போ தண்ணிக்குள்ள விடுது. வேலை செய்யுதில்லை, இதெல்லாம் வேலை செய்யுதில்லை. கணக்கிறது கொடுக்கும் நீங்களுக்கு. எனக்கு என்ன தம்பி, இதுக்கு அந்த இது இருக்கு தானே, என்னடா அந்த கொம்பரசனுக்கு தண்ணி போச்சுன்னா அது பிரிட்ஜி சரி வராது. ஓ மை காட். சரி, இப்போ அந்த கடையாளெல்லாம் 15 இந்த அரசு கவர்மெண்டால அந்த நிவாரணம் கொடுக்கப்படுன்னு சொன்னவங்க ஒன்றுமே சரியில்லை. இது வரை இங்கே எல்லாத்தையும் வந்து பேக்கில் கட்டி வச்சிருக்கீங்க. எல்லாம் பேக்கெல்லாம் கட்டி வச்சு எங்கே வருங்க, சோடாவெல்லாம் அப்படியே எல்லாம் அரைவாசி படிச்சுட்டு இந்த பிடிக்குது பாருங்க தண்ணி மட்டும். கடையில் இந்த அளவுக்கு தண்ணி நின்றுக்குன்னா பாருங்க. அதெல்லாம் இந்த 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 பிரிட்ஜ் வந்து பாரம் இல்லை தம்பி, மிதந்துட்டு மேலே மிதந்தோன்னா அப்படியே கவர்ந்து விழுந்துட்டு. இப்போ நீங்கள் அது தண்ணி எப்படி வந்து நீங்கள் சொன்னீங்க தானே, எங்களுக்கு நான் 5 மணிக்கு சாப்பிட்டு 6 மணிக்கு இருக்கேன், இதில் தண்ணியே இல்லை. கொஞ்சம் படுப்பம் வந்து படுத்த எலும்புறன் கள்ள இது தண்ணி கேட்கு அவ்வளோ சரியாக வந்துருக்கு. அதானே ஏற்காம போனேன் சாமான். ஒரு காலமும் இப்படி வாரதே இல்லை, இந்த வெள்ளம் திடீரெண்டு வாரதில்லை. இதுக்கு முதல் போன வருஷம் வந்த டைம்ல போன வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இதெல்லாம் போட்டு தண்ணி. போன வருஷம் தண்ணி இங்கே பிடிச்சிருக்கு, இவ்வளவுதான் வந்தது. இந்த முறை வந்த தண்ணியா இந்த இங்கே பிடிச்சி இந்த தடம் தெரியுது பாருங்க. இவ்வளவு தூரத்துக்கு நின்று தானே. அப்போ இத்தனை நாள் உங்களோட வேலை அடிபட்டு இந்த பாருங்க, இந்த ஒரு கிழமையாகுது, இன்னும் ஒன்றும் செய்யலை. இந்த பாருங்க, இந்த சாமான் அப்படி அப்படியே கிடக்கு, ஒன்றும் செய்யலாது. ஓகே, இன்னைக்கு பெருகல் பகுதிக்கு கொடுக்கப்பட்ட டோட்டல் பொருட்கள் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150, கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமான பெருமதி மிக்க இந்த உலருணவுப் பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா தமிழ் சங்கம் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து கமிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணி அண்ணா மூலம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க உங்ககிட்ட எல்லாம் சொன்னது என்ன, அவங்களா ஏரியாவை செலக்ட் பண்ணாங்களா, இல்லைன்னு சொன்னால் அவங்கள தேடி பிடிக்க சொன்னாங்களா? டிஎஸ் தான் செலக்ட் பண்ணேன். டிஎஸ் தான். இவங்க இங்கே இருக்கிறவங்கள உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இல்லை அவங்களா கான்டாக்ட் பண்ணுவாங்களா? அவங்கள கான்டாக்ட் பண்ணி டிஎஸோட காய்க்க சொல்லி டிஎஸோட வந்து காய்ச்சி தான் ஓகே கொடுத்தது. ரைட், இப்போ கிட்டத்தட்ட எத்தனை நாள் வேலைப்பாடுகள் வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு? 3 நாள் வேலைப்பாடுகள். ரைட், இப்போ எந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கடைசியாக கொடுத்து முடிச்சாச்சு. ஓகே, அந்த வகையில் இன்றைக்கும் ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தோட 150 பொதிகள், 5 லட்சத்திற்கும் அதிகமான இந்த பொதிகள் வந்து இன்னைக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், ஓகே, நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கூட இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் பிறகு நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.